இப்ப நம்ம குளிக்கிறதுக்கு வந்து கெமிக்கல் சோப்ஸ் தான் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலா நான் சொல்ற சில இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நீங்க வீட்லயே வந்து ஒரு குளியல் பொடி மாரி ரெடி பண்ணலாம். அத வீட்ல இருக்க பெண்கள் ஆகட்டும், குழந்தைகளுக்கு இல்ல ஆண்கள் கூட இது யூஸ் பண்ணலாம். இந்த மாரி யூஸ் பண்றப்ப நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் தெரியும். முக்கியமா இதுல சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. நீங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணா கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரமா அந்த ஏஜிங் தெரியறது, ஸ்கின்ல சில பிரச்சனைகள் வர்றது, சைட் எஃபெக்ட்ஸ் வர்றது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, இந்த குளியல் பொடிய நீங்க யூஸ் பண்ணலாம். என்னென்னலாம் யூஸ் அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். அது கூட ரோஸ் பெட்டல்ஸ், ரோஜா இதழ்கள் எடுத்துக்கலாம். அது கூட ஆவாரம் பூ, அது கூட பாத்தீங்க அப்படின்னா வந்து வெட்டி வேரு, அப்புறம் கார்போக அரிசி, அப்புறம் வந்து கிச்சிலி கிழங்கு, அப்புறம் கோரைக்கிழங்கு, இது இந்த 7 பொருட்களையும் வந்து நீங்க சம அளவுல எடுத்து அரைச்சு ஒரு கண்டெய்னர்ல வந்து ஈரம் இல்லாம நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அத ரெகுலரா நம்ம சோப்புக்கு பதிலா வந்து அது கூட உங்களுக்கு அந்த பூசணக்கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோப் நட்ஸ் அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நொரை வரும். சிலருக்குலாம் வந்து குளிக்கிறப்ப நொரை வந்தா தான் வந்து அந்த குளிச்ச ஃபீலே கிடைக்கும்ல.